என் அன்பின் பரமத்தாப்பனே, வடிமாக இன்னொரு அருமையான கிருபையின் வேலையை கொடுத்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாலுமே ஜெப வேலை என்பது கிருபையின் வேலை ஆண்டவரே. என்றால் தாப்பனே, தகுதியில்லை எனக்கு எந்த விதத்திலும். நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக வருவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையில் கிருபையின் அடிப்படையில் கிருபாசனத்தை கிட்டிச்சேரும்படியாக எனக்கு கொடுத்திருக்கின்ற வேலை எண்ணி பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தின ஆண்டவரே. என்னை போன்ற ஒரு பாவிக்கும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் கிட்டிச்சேரும்படியான வழியை கொடுத்த அந்த பெரிய ஈவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே, எந்த ஒரு பாவியும் உம்முடைய சமூகத்தை கிட்டிச்சேரும்படியாக திறந்த வழிக்காய் ஸ்தோத்திரம். இது மெய்யாலுமே ஒரு பெரிய நற்செய்தி ஆண்டவரே. பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற உன்னதமான நற்செய்தி. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கும் நீங்கள் பாராட்டியிருக்க இந்த விளைக்காக நான் சேர்த்துக்கிறேன். தாப்பனே, நான் உங்களோடு கொண்டிருக்கிற உறவில் நான் இன்னும் அதிகமாய் பலப்படக்கிறவதாகும், இன்னும் அதிகமாய் ஆழமாய் காணப்படக்கிறவதாகும். ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு வெறுமையான ஒன்று. இந்த உலகமானது ஒரு மாயம், மனித ஆத்மாவை அழிக்கிறதுமா இருக்கிறது. பொய்யை நம்பி கிருபையை போக்கடித்தாள்னு சொன்ன எவ்வளோ ஆண்டவரே மாயை நம்பி. ஆம் தாப்பனே, இது ஒரு பொய்யான ஒரு உலகம், பொய்யான ஒரு வாழ்க்கை. ஆனால் இதன் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எவ்வளோ அருமையாக உம்முடைய கிருபை வெளிப்படுத்த நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். வழியை நீர் திறந்து வைத்திருக்கு. ஸ்தோத்திரம் தாப்பனே. விதமான இந்த மகத்துவமான அன்பு எவ்வளோ பெரிதாக ஆண்டவரே. இதுவே நற்செய்தி. உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கள் சொன்ன ஆண்டவர் கத்தாவை நீர் எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை செய்ததை போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறீர். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக மக்கள் முன்வர விரும்புவதில்லை. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆனாலும் கூட தாப்பனே, இன்றைக்கும் ஒரு சிலரை நீர் வைத்திருக்கின்ற விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவை சுவிசேஷம், சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையில் மரித்த ஆண்டவரை பற்றிய காரியம், சிலுவையில் மரித்த ஆண்டவருடைய அன்பு. தாப்பனே, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மிஷனரி, நம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கிருபை தாரும், இரக்கம் தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். அருமை தாப்பனே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. மேலான காரியங்களை காட்டும், உன்னதமான காரியங்களை காட்டும், மகிமையான காரியங்களை பற்றி கொள்ள எனக்கு நீர் காட்டி வழிநடத்தும். இவளை பற்றி கொள்கிற கிருபை எனக்கு தாரமாண்டவரே. இந்த உலகத்தில் அநித்தியமான காரியங்களை வெறுத்து தாப்பனை தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவித்து கொண்ட மூசையை போல தாப்பனே, உம்முடைய காரியங்களை பற்றி கொள்ள கிருபை தாரும். நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை ருசிப்பது எவ்வளோ மேலானது ஆண்டவரே. உம்மை ருசிக்கிற ஒரு மனிதன் இந்த பாவத்தின் ருசியை வெறுக்கிறவனாகவே காணப்படுகிறான். இது கசப்பானது. பாவத்தின் ருசி ஒரு கசப்பானது ஆண்டவரே. தாப்பனே, தித்திப்பை போல காணப்பட்டாலும் அது கசப்பான ஒன்றாகவே இருக்கிறது. அருமையான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே, நீதி இறங்கும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உம்மை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நீ மாற்றி போடும். இவர்கள் மத்தியில் உயிர்மீழ்ச்சியை தாரும். அநேகர் ஆண்டவரே தங்களுடைய மரித்து போன ஆத்மா உயிர் பெற்று வாழ்கிற கிருபையை தாரும். உம்மாலே கூடும், உம்மால் நிச்சயமாய் கூடும் ஆண்டவரே. என்னாலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்று என்று கேட்கிறேன். உம்மால் எல்லாம் கூடும். ஸ்தோத்திர ஆண்டவரே. அருமை பிதாவே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஏழை பாவிக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்தரலாம்.
அடியேண்டிய வாழ்க்கையில் உண்மை முழுமையாய் பற்றி கொண்டு வாழுகிற அந்த ஒரே ஒரு கிருபை தான் எனக்கு தேவை. ஆண்டவரே, இந்த சபையில் பெரிய ஒரு உரிமையை தாரும், பெரிதான ஒரு உரிமையை தாரும். உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆண்டவரே, ஒருவேளை விழுந்த எலும்புகளைப் போல இன்றைக்கு காணப்படலாம். ஆனாலும் உயிரடை செய்யக்கூடிய வல்லமையும் இடத்துல உண்டு. நீர் அதை விரும்புகிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியாக விரும்பாத தேவன் அல்ல, பாவியின் மனந்திருந்தலை விரும்புகிற கர்த்தர். உண்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருப்பது எப்படி சொல்கிறீர்? ஒரு பாவியின் மரணத்தை ஆண்டவரே அல்ல, அவன் பிழைத்திரு என்று சொன்னீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சேக்கியல் 14 சொன்னமாக பிழைத்திரு என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தரலாம் ஆண்டவரே. நீதியின் மேல் பசி தாகுமுடன் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவாள்னு சொல்லுகிறேன். ஆகவே இந்த சபையில் ஒரு பெரிய காரியம் செய்யும். அநேகர் தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கென்று வாழ்கிற காரியத்தை செய்யும். அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவன் பிறப்பிக்கப்படட்டும். அநேக வாழ்க்கையில் உயிர் பெற்று ஆண்டவருக்காக வாழுகிற அந்த அர்ப்பணிப்பை தாரும். இவள் மாத்திரமல்ல, அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற பாத்திரங்களாக நீர் மாற்றும் அணையும் ஆண்டவரே. உம்மாலே கூடும் ஆண்டவரே. சவலை போலாக மாற்றினவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ என்று கேட்கு. நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் ஆண்டில் நினைத்தவர். உம்முடைய கட்டளையின்படியே எல்லாம் ஆண்டவரே நடைபெறும்படியாக நீர் நியமித்திருக்கிறீர். முக்கன்பாகனை தாழ்த்தி வருகிற ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்தரலாம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னமாக அந்தளவுக்கு ஆண்டவரே இந்த சபையை நீர் எழுப்பி உயிர்ப்பியும் தாப்பனே. உம்முடைய வார்த்தை கொண்டு ஆத்துமாக்களை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தை கொண்டு ஆத்துமாக்களை சந்தியும், உம்முடைய வார்த்தை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்தரலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இவ்வளோ அருமையான கர்த்தர் நீர் தேவா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லுகிறேன். இந்த சேலம் பட்டணத்தில் ஆண்டவரே, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. நிச்சயமாக அந்த இடத்துல சமாதானம் இல்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய அருமையான கிருபை வெளிப்படுத்தாமல் ஒரு மனித வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையான காரியத்தை பார்க்க முடியாது. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தை என்னை பார்க்கும் பொழுது தேவா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. தேவா, உம்முடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இது நேரிடுவதில்லை. சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று வயதேடி செட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த விதத்தில் ஆண்டவரை இடம் இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் அவனுக்கு எந்த விதமான ஆண்டவரே வழிகள் ஏற்பட்டது வேண்டாம். நீர் அடைத்து போடும். கர்த்தாவே, உம்முடைய அனுமதி இல்லாமல் அவன் எதுவும் செய்ய முடியாது. நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உன்னுடைய உபாயங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறவன். ஆத்துமாக்களை அவனுடைய கரத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஆத்துமாக்களை அவனுடைய கரத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இவ்வளோ மக்கள் ஆண்டவரே அவனுடைய கரத்தில் சிக்குண்டு நிற்கிறதை பார்க்கும் பொழுது தேவா, அவன் சொல்லுகிற பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யார் விடுதலையாக்கக்கூடும்? ஒரு மனிதனை யார் மெய்யாக விடுதலையாக்கக்கூடும்? கிறிஸ்து மட்டுமே விடுதலையாக்கக்கூடும். நீர் மட்டுமே ஒரு மனிதனை மீட்கக்கூடும். நீர் மட்டுமே ஒரு மனிதனை ஆண்டவரை விடுதலைக்குள்ளாய் வழிநடத்தக்கூடும். ஆகவே விதமாக செய்தரலாம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உன்னதமான காரியங்களை நடப்பியும் தாப்பனே. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மால் கூடும். பெரிய காரியங்களை அறிப்பேன்னு சொன்ன ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களோட ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற கர்த்தராகிய நீர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்தரலாம். ஆண்டவரே, நீதியின் மேலே பசி தாகமுடல் பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறீர். இந்த காரியத்தை கூட உங்களுடைய காரணங்களை போகிறேன் வழிநடத்தும் ஆண்டவரே. We are born to bring, Lord God, the good tidings to people. Yes, Lord. இவ்வளோ பெரிய ஒரு மீட்பையும் இவ்வளோ பெரிய ஆண்டவரே விடுதலையின் காரியத்தையும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. இதை விதமாக செய்வது, எவ்விதமாக நடப்பிப்பது, எவ்விதமாக காரியங்களை செயல்படுத்துவது. கர்த்தாவே, இவைகளில் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். இவைகளில் எங்களுக்கு வேண்டிய விளங்குதலை தாரும். இவைகளில் எங்களுக்கு வேண்டிய அந்த ஆண்டவரை அறிவை தாரும். எதை விதமாக செய்வது என்ற காரியத்தில் எங்களுக்கு தெளிவை தாரும்.
எங்களுடைய யோசனை அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, என் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தாப்பனை இந்த காரியத்தில் எப்படி ஊக்குவிப்பது, எப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஒரு மிஷினரியாக சென்று தேவனுடைய வார்த்தை எடுத்து செல்கிற அந்த விதமான பாரத்தை கொண்டவர்களாய் வாழ ஆண்டவரே கர்த்தாவே மனித ரீதியாக உம்முடைய ஒத்தாசையோடு செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து தெளிவாக வழிநடத்தும். விசுத்த ஆவியானவர் மட்டுமே உண்மையான ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு ஆத்மாவில் மீட்பையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். ஆகவே விதமான காரியத்தை செய்யும் ஆண்டவரை தேவையோ மிக பெரிது தாப்பனே. தேவா உம்முடைய வேதம் செயல்கிறது உண்மை. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. ஆண்டவரே நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. மனிதன் நித்தியவாசியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். இந்த உலகத்தை விட்டு அவன் போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே ஒன்று நரகத்துக்கு போக முடியும் அல்லது மோட்சத்துக்கு போகிற ஒரு வழியை நீ ஏற்படுத்தியிருக்கிறீர். சிலுவையில் ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான அந்த காரியத்தை நிறைவேற்றிருக்கிறீர். ஆண்டவரே அதை எடுத்து செல்கிற மக்களை தார். அவையானவரே அறுப்புக்கு எஜமான் ஆகினீர். இந்த பாரத்தோடு கூட இந்த அருமையான மேலான காரியத்தை எடுத்து செல்லும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை தாரும். ஆண்டவரே இவ்வளோ மிஷினரிகளை எழுப்பி இந்த சத்தியத்தை உலகத்தினுடைய கடையாந்திரங்களுக்கு எடுத்து செல்லும்படியாக நீர் பாரப்படுத்தி விளையாடுத்திருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது தாப்பனே. அது எப்படி கூடும்? ஆண்டவரே மக்களுடைய இருதயங்களில் நீர் பேசி தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை அர்ப்பணிக்கும்படியாக இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தாகத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையில் பல தேவனை அறியாத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை எடுத்து சென்ற விதமான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை நேசிக்கிறேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை விரும்புகிறேன். ஆண்டவரே இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தார். Let there be great revival, Lord. உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுதே அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிப்பேன் சொன்னவர் நீர் அல்லவா? நீர் மாறுகிறவர் அல்ல, மனம் மாற மனுஷ புத்திரன் அல்ல. ஸ்தோத்திரம் தாப்பனேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமை ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தாப்பனேன். என்னை பலப்படுத்தும், வழிநடத்தும். உம்முடைய சர்வத்தையும் ஆளுகிற செய்கிற உம்முடைய ஆளுகை அங்கீகரிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவா நீர் பெரிய காரியங்களை செய்தரலாம். இந்த பட்டணத்து அநேக ஜனங்கள் உண்டு நீ சொல்லியிருக்கிறபடியா அநேக மக்களை அழைத்து வாரும். ஆண்டவருடைய அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும். இது வெறுமையான ஒரு சந்தோஷம் அல்ல, உலக பிரகாரமாக கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமாக இந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவரே ஒரு மனித வாழ்க்கையில் செயல்படுத்துகிறீர்கள் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை போன்ற ஒரு பாவியை ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வந்தீர். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீரே எல்லாவற்றையும் ஆண்டவரே மகிமையாய் செயல்படுத்துகிறவர். கல்லான இதயங்களை உடையும் ஆண்டவரே. கல்லான இதயங்களை உடைத்தரலும். கல்லான இதயங்களை எடுத்து போடும். கல்லான இதயங்களை எடுத்து போடும். சதையான இதயங்களை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய கட்டளையில் நடக்க பண்ணுகிற அந்த வல்லமை விளங்க பண்ணும். மறுபடியுமாய் பிறந்த அந்த காரியத்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணத்தக்கதாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபையை விட்டுடாதீங்க. ஒருவேளை அடியனுடைய காலத்துக்கு பின்பாக கூட இந்த சபை பாதுகாக்கப்படணும். பொல்லாத காரியங்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் ஆண்டவரே நீர் விடுவித்து இந்த சபையை பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான கர்த்தர் இவர், எவ்வளோ அருமையான தேவன் இவர், எவ்வளோ அருமையான ஆண்டவர் இவர். ஸ்தோத்திரம். தேவா உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை தாழ்த்தி என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி என்னை ஆண்டவரே முற்றுமாக ஒன்றுமில்லாத ஆண்டவரே என்னை கர்த்தாவே உம்முடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்தெல்லாம் தாப்புறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துல கர்த்தருடைய காரியங்களில் மக்கள் சந்தோஷமாக இருப்பதைப் போல வேறு எது இருக்க முடியும் ஆண்டவரே? அதாவது திருச்சபையை எவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரே சபையை கட்டுகிறவர்,
ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறவர், ஆத்துமாக்களை எழுப்புகிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே. உடைய தயவை தாரும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாக்களை கிருபையாய் ரட்சித்துக் கொள்ளும். விட்டுடாதீங்க. நீங்கள் ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, ரட்சித்து நமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய அந்த கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேவா, நமக்கென்று எழும்பி வாழுகிற இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்தரலும் ஆண்டவரே. தேவா, இந்த பிசாசு எப்படி ஒரு சீப் பார்கெயின் ஆண்டவரே, ஒரு அநித்தியமான சந்தோஷம், ஒரு அநித்தியமான காரியம், இது நிலைத்திராத ஒன்று. ஆனால் நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ உண்மையானது ஆண்டவரே, எவ்வளோ மெய்யானது. நீங்கள் கொடுக்கறதை நிலைத்திருக்கக்கூடிய காரியம். தேவா, இறங்கும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, இந்த நித்தியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆத்துமாக்கள், ஐயோ தேவா, இந்த மகத்துவமான கிருபையை புறக்கணிச்சிட வேண்டாம், மகத்துவமான இந்த ரட்சிப்பை புறக்கணிச்சிட வேண்டாம், இந்த மகத்துவமான மீட்பை ஆண்டவரை அலட்சியப்படுத்திட வேண்டாம். அந்த ஆத்துமாக்களும் ஜெபிக்கிறேன். தேவா, நீர் கிருபையாயிரும். கண்களை திறந்தரலும், ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. பிரபஞ்சத்தின் அதிபதியான மனுக்கண்களை கூடாக்கி போட்டிருக்கிறாங்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, உடைய காரியங்களை ஆண்டவரே அறியக்கூடாதபடிக்கு, விளங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு, பார்க்கக்கூடாதபடிக்கு மனக்கண்களை எப்படி குருடாக்கி போட்டிருக்கிறான். ஐயோ, எவ்வளோ பயங்கரமானது ஆண்டவரே. இருள் என்று சொல்லப்படும் பொழுது அது மிக பயங்கரமான ஒன்று. யாருமே ஆண்டவரே, அது ஒரு கடுமையான ஒன்று. கர்த்தாவே கர்த்தாவே, இருளில் எவ்வளோ மக்கள் ஆண்டவரை கடவி தெரியவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவா, உதவி செய்து வழிநடத்தும். அருமை பிதாவே, நீர் இரக்கம் செய்து இந்த காரியத்தில் நீர் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். தாப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. தேவா, மாலை கூடும் ஆண்டவரே. அவர்களும் தேவா உடைய பிள்ளைகளாய் காணப்படணும், கர்த்தருக்கேற்ற சந்தோஷம் ஆண்டவரே அருமையான அந்த சந்தோஷம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உடைய பணியை நீர் எழுப்பியறலும் கட்டியறலும் ஆண்டவரே. இந்த மலையில சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உடைய பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். உடைய பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர்க்கத்தாவே செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா, நீதியின் மேலே பசி தாகமுடல் பாக்கியவான்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். சாத்தானுடைய காரியங்கள் தோற்கப்படணும், சாத்தானுடைய காரியங்கள் முற்றுமா தோற்கப்படணும். உம்முடைய ராஜ்யத்தினுடைய மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ அருமையாக எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிற உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். நீங்கள் பெரிய காரியங்களை நடப்பியும், பெரிய காரியங்களை செய்தரலும் ஆண்டவரே. உம்முடைய மகிழ்ச்சியை தாரும், உம்முடைய விடுதலையை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ சாத்தான், ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, அசுத்தமான காரியங்களை கொண்டு மக்களை ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே வாழ முடியும் என்பான ஒரு மாயையும் பெம்மையும் காண்பித்து எவ்வளோ ஆண்டவரே மக்களை அழித்து கொண்டிருக்கிறான். உடைய கரங்களை தகர்த்து போடும், முறியடித்து போடும் ஆண்டவரே. தேவாமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை சந்தியும் தேவா. எத்தனையோ மக்களை எண்ணி பார்க்கும்பொழுது தாப்பனே, தேவா இந்த தேசத்தை சந்தியும் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீரே சந்தித்து தேவா விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தை சந்தியும். இவ்வளோ மக்கள் ஆண்டவரே மீட்கப்பட வேண்டும். உண்மையாய் ஆராதிக்கிற மக்களை எழுப்போம். ஐயோ எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, இவ்வளோ ஆண்டவரே பொய்யான காரியங்களை நம்பி வாழ்வதை பார்க்கும் பொழுது இங்கே சபை என்று சொல்லிக்கொண்டு ஐயோ சுவிசேஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை ஆண்டவரே, மெய்யான ரட்சிப்பின் ஆண்டவரே நம்பிக்கை இல்லை. ஐயோ எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. ஐயோ தங்களுடைய நிலையை விளங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு சாத்தான் இவ்வளோ மக்களை வஞ்சிக்கிற இந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவரை முற்றுமாக முறித்து போடும் ஆண்டவரே. முறித்து போட்டு அநேகரை வெளியே கொண்டு வரோம், ஆண்டவரே வெளியே கொண்டு வரோம் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் தீ பரவட்டும், தீ பரவட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பினுடைய ஆண்டவரே இந்த சத்தியம் பரவட்டும்
அநேக மக்களுக்குள்ளாக எழுச்சியை தாரும். விதமான சபை மக்கள் மத்தியில் ஆண்டவரே பொய்யான ஆண்டவரே காரியங்களை நம்பி ஏமாந்து போகிற இந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை தாரும், ஒரு உயிர்மீழ்ச்சியை தாரும். தேவாமாலை கூடும் இந்த தேசத்தை சந்தியும் ஆண்டவரே. அநேகர் மீட்கப்படட்டும், அநேகர் எழுப்பப்படட்டும், அநேகர் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு 30,000 ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தாவின் தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு கடந்து போவதை பார்க்கணும் தேவா. எத்தனை ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு முடியான காரியமாக இருக்கிறதை குறித்து எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு தானே கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. ஒரு பாவி மனம் தரும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரே ஒரு பாவி மனம் தரும் பொழுது பரலோகமே ஒரு பாவியின் ஆண்டவரே மீட்பை ஒரு பாவியின் மனம் திரும்புதலை ஆண்டவரை எதிர்பார்க்கிறது என்று சொல்லும் பொழுது இது எவ்வளோ ஆச்சரியமான காரியம். திருத்துவ தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், பசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்யும் ஆண்டவரே. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே நிச்சயமாக கூடும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பலத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, உமது ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே கூடும் ஆண்டவரே. தேவா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான தேவா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் ஆசீர்வதித்தருளும் தாப்பனே. உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் தேவா உம்முடைய வெற்றியை தந்து நீர் ஆசீர்வதித்தருளும் ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ நல்லவர், இவ்வளோ நல்லவர், இவ்வளோ கிருபையுள்ளவர் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை நடப்பியும் உம்மாலே கூடும் ஆண்டவரே. தேவா இந்த சீனா போன்ற தேசங்களை நீ பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இவ்வளோ ஆண்டவரே அதேனுடைய அற்புதமான காரியங்களை கண்ட ஒரு தேசம். எத்தனை மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அந்த இடத்துல தேவனுடைய காரியங்களுக்கென்று இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுத்த அந்த விதமான காரியங்களெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தேவா அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற பாரத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே அநேக மக்கள் அந்த தேசத்தில் சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த நாளில் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க சுதந்திரம் இல்லை. இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. சாத்தா ஆண்டவரே இந்தளவுக்கு ஆண்டவரே ஒரு தேசத்தை இருள்மயமாக்கி போட்டிருக்கிறதான என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவ்வளோ அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் காத்துக்கொள்ளும் விதமான ஆண்டவரே சபைகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும். அநேகர் எழும்பட்டும், அநேகர் எழும்பட்டும். இயேசுவை நேசிக்கிற அநேக மக்கள் எழுப்பப்படட்டும். இயேசுவை பற்றி கொள்கிற அநேக மக்களை எழுப்போம். உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவரே வேண்டுமென்று செபிக்கிறேன். உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பி தரலும். உம்முடைய கிருபையை வாரும் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தரலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஐயோ இந்த அமெரிக்காவுக்காக ஜெபிக்க எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை இன்றைக்கு அந்த தேசத்தில் ஆண்டவரே. தேவ பயமில்லாத ஒரு நிலை ஆண்டவரே. ஒரு காலத்தில் எழுவாய் தேவனுக்கென்று எழும்பி வந்த மக்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது தேவா நீர் இறங்கும். ஐயோ ஆண்டவரே நீர் இறங்கும். ஒரு பாவியை ஆண்டவரே கர்த்தாவே அழிக்கும்படியாக நீர் ஆண்டவரே விருப்பம் கொண்டவர் அல்ல. மனம் திரும்புதலை ஆண்டவரே கர்த்தாவை எதிர்பார்க்கிறீர். ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலை தாரும். அந்த தேசத்தில் மடிமாக ஆண்டவரே அந்த ஒரு ஆவிக்குரிய விடுதலை தாரும். தேவா எத்தனையோ குடும்பங்களை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே தாப்பனே உண்மையான ஒரு ஆண்டவரை சாட்சியாய் வாழக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா ஆண்டவரே இந்த மக்களையெல்லாம் சந்தியும் ஆண்டவர். இந்த மக்களை சந்தியும், இந்த மக்களை சந்தியும் ஆண்டவரே. தேவா நீர் இறங்கும். எனக்கு அந்த மன உருக்கத்தை தாரும் இயேசுவே. அந்த மன உருக்கத்தை எனக்கு தந்து என்னை கிருபையாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மன உருக்கத்தை தந்து என்னை ஆண்டவரே தயவாக நீர் வழிநடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய காரியங்களே, இவ்வளோ பெரிய காரியங்களே ஆண்டவரே நீர் ஆச்சரியமாய் செய்கிறவர். எவ்வளோ பெரிய காரியங்களே நீர் அற்புதமாய் செய்கிறவர். இவ்வளோ பெரிய காரியங்களே ஆண்டவரே ஆண்டவரே செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தரலும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் கூட
மடியமாக ரெஸ்டோர் லார்ட், ரெஸ்டோர் லார்ட், ரெஸ்டோர் லார்ட். ஆவியானவரே, ஆத்துமாக்களை உயிர்ப்பியும், ஆத்துமாக்களை உயிர்ப்பியும். நீர் உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஐயோ தாப்பனே, இந்த மக்களை சந்தியும். ஆண்டவரே, இங்கிலாந்து போன்ற தேசங்கள் இவ்வளோ ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போய்விட்ட அந்த விதமான காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே, ரெஸ்டோர் தெம் லார்ட். ஐயோ தாப்பனே, இவ்வளோ மக்கள் ஆலயத்துக்கு கூட போகிறதில்ல. இவ்வளோ ஆண்டவரே கத்தாவே, ஒரு ஆவிக்குரிய வறட்சியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே கத்தாவை நோக்கி பாரும். ஆவிக்குரிய வறட்சியான நிலையை ஆண்டவரே கிருபையாய்க்க நோக்கி பாரும். மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தருளும். இந்த தேசத்தின் மக்களை மன்னியும் ஆண்டவரே. தேவா, உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய ஒத்தாசையை தாரும். இவ்வளோ ஆண்டவரே கத்தாவே, மாயை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு மாயான ஒரு வாழ்க்கை, ஒரு பிம்பம் ஆண்டவரே, எவ்வளோ நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இருக்குது தாப்பனே? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஐயோ தாப்பனே, விடுதலை இல்லை. ஐயோ, அது மட்டுமல்ல, சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறது எவ்வளோ ஆபத்தானது ஆண்டவரே. ஐயோ, தேவனுடைய கரத்தில் ஒரு மனுஷன் இல்லைன்னா அவனை சாத்தான் கரத்தில் தன்னை ஒப்புக்கிறதுக்கு அந்த வேறு காரியமாக இருக்கிறது எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, ஐயோ தேவனே, எத்தனையோ பெக்கர்ஸ் சந்தியும் ஆண்டவரே, லாசரை போல மாற்றுங்க ஆண்டவரே. தேவா நோக்கி பார்க்கிற மக்களாக நீர் எழுப்போம். விசுவாசத்தின் ஆண்டவரே மக்களாக எழுப்போம். எவ்வளோ மக்களை இதுமாக நீ எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் காணப்படும்படியாக நீ எழுப்பியிருக்கிறீர். அந்த தேசத்தை நினைவு கூறும். இங்கிலாந்து போன்ற தேசத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. தேவா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, ஒரு காலத்தில் எவ்வளோ ஆண்டவரே ஆவிக்குரிய ஒரு செழிச்சியாக இருந்த ஆண்டவரே, ஆவிக்குரிய செழிப்பு இருந்த இந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த தேவ சமாதானம் இருந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு தாப்பனே. தேவா, ஒன்றுமில்லாமல் போனதை பார்க்கும் பொழுது தேவா, நீர் இறங்கும். உம்மாலே கூடும். நீதியின் மேலே பசி தாக்குமுடல் பாக்கியவான்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலோடு கூட ஆண்டவரே, தேவனுக்கென்று எழும்புகிற அந்த ஆண்டவரை ருசித்து அவளுடைய வாழ்க்கையில் வாழுகிற அதுமான மக்களை எழுப்பி தாரும். அடியேனே ஆண்டவரே அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆத்துமாவை விட்டு விடாதிரும் ஆண்டவரே, விட்டுவிடாதுங்க. எழுப்பும் ஆண்டவர், எழுப்பும். உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீ ஒரு நாளும் ஜெபத்தை அள்ள தட்டுகிறவர் அல்ல. ஒரு நாளும் ஜெபத்தை வீணாக விட்டு விடுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபம் வீணல்ல ஆண்டவரே. இது ஒரு பெரிய முதலீடு, ஒரு பெரிய முதலீடாக வைத்திருக்கிறேன். ஜெபம் ஒரு நாளும் வீணல்ல. ஜெபிக்கிற மக்களை எழுப்போம், ஜெபிக்கிற மக்களை எழுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஜெபிக்கிற மக்களை எழுப்போம். வாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற திரளான மக்களை எழுப்போம் ஆண்டவரே. திரளான மக்களை ஜெபாவியை ஊற்றுவேன், மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவேன், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே. விதமான காரியங்களை செய்யும். ஜெப தாகத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஜெப பாரத்தை தாரும். ஜெபிக்கிற அந்த மனதை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கும். ஜெபிக்கிற அது ஆழமான வாஞ்சையை தந்து ஆண்டவரே, நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவா, என் ஜனமோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவா, நீர் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஜெபிக்கிறதை எதிர்பார்க்கிறேன். நீ ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிறதை எதிர்பார்க்கிறேன். ஆத்துமாக்கள் உம்மோடு ஒப்புரவாகிறதை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த காரியங்களை நடப்பியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பிடியாக இருக்கலாம், எவ்வளோ பயங்கரமான சாத்தானுடைய அந்தகாரத்தினுடைய அகோர கட்டாக இருக்கலாம். அதிலிருந்து ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்மாலே கூடுமையா வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை நடப்பியும் வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். ஐயோ, என்ன ஒரு பெரிதாப நிலை. கிறிஸ்து ஆண்டவரே ஒரு வாழ்க்கையின் மையமாக இல்லைன்னா அது எவ்வளோ பரிதாபமான நிலை. ஓ தேவனே, அது எவ்வளோ அணுகுண்டை போல எப்பொழுது என்ன வெடிக்குமோ தெரியாது, எப்பொழுது என்ன நடக்குமோ தெரியாது. ஐயோ, அவன் கொல்லவும் அழிக்கும் வருகிறவனாக இருக்கிறான். அவனுடைய கரத்தில் இருப்பது எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம். தேவா, வெள்ளையும் வெளியடையும் பாதுகாத்து கொள்ளும். இந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆலயத்தை சுற்றி இப்படி பாதுகாப்பு இருக்கணும். புலாங்கனுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். உடைய தூதரை காவலை வைத்தரலும். உடைய தூதரை வைத்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும். இது உம்முடைய பணி, உம்முடைய ஆண்டவரே சபை, உம்முடைய காரியம். ஐயோ தேவா, ஆண்டவரே நீர்
கிருபையாயிரும், நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தயவு கூர்ந்து வழி நடத்தும் ஐயா. உம்முடைய பரத்தின் ஒத்தாசை தாரும் தேவா. உம்முடைய அருமையான கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். உங்களுடைய அன்பான கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். நான் ஞானமற்றவன், அறிவீனன். ஆனாலும் ஆண்டவரே, உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையை தாரும். உமக்கென்று ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். உமக்கென்று ஆண்டவரே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை தாரும். அது என்னுடைய மிகப்பெரிய தேவை தாப்பனே. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். என்னை ஆட்கொண்டுள்ளோம். நீங்கள் என்னை ஆட்கொள்வீர்களானால் அது எவ்வளோ அருமையாக என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட முடியும், எவ்வளோ அருமையாக என்னுடைய வாழ்க்கையானது பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையானது எவ்வளவாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய ஆண்டவரை அரவணைப்பின் கீழாக பாதுகாப்புக்குள்ளாக இருக்க முடியும். அந்த ஒரு காரியம்தான் எனக்கு தேவை. உம்முடைய கரங்களை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். கிருபையாயிரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை கட்டளையிட்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.